இன்றைக்கான எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்தாமணி அவங்க பொண்ணு கூட வந்து காஃபி ஷாப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்னம்மா ஆச்சுன்னு அவங்க பொண்ணு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, மீனான ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீ வர வெளியே மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் எல்லா முத்து வீட்டை கட்டுறாங்க. இந்த பக்கம் அப்படியே பாத்திரம்லாம் கழுவாமல் இருக்குது, என்னடா முத்து அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா கழுவுறப்பா, நீங்கள் ஏன் அப்படிலாம் கஷ்டப்படுறீங்க, நானே கழுவுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் நீங்கள் வாங்க நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படியே மனோஜி வந்து நீ வந்து இப்போ கூட்டிடுறா, நாங்கள் 2 பேர் பாத்திரம் வலிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நான் கூட்டணுமா, இந்த மாதிரி வேலைனா இவங்க பொண்டாட்டி தானே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன முத்து, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுகிறேன், நீ பொண்டாட்டி பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு வந்து இவங்க கேட்குறாங்க முத்துவும். அவங்க அப்பாவும் சரி விடுங்களா, சண்டை போடாதீங்க, போய் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் கூட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் வந்து பாத்திரம் கழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கழுவிட்டே இருக்கும். கழுவி முடிச்சு வெளில வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு நாள் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அண்ணி எப்படி இவ்வளோ டெய்லியும் பண்ணுறாங்க, ஒரு நாள் கூட முகம் சொல்லிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. ரவி சொன்னதுக்கப்புறம் ஆமாண்டா மீனா ரொம்ப பாவம் தான், எவ்வளோ கஷ்டப்படுற பாரு, எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் இவனுக்கு புரிய போகுதுன்னு மனோஜ் சொல்கிறாங்க. என்கிட்ட எதுக்குடா இப்போ வர அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக முத்துக்கு மீனா கால் பண்ணுறாங்க. மீனா உனக்கு 100 வயசு, இப்போ தான் உன்னை பற்றி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு முத்து வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் மனோஜுக்கு ரோகிணி கால் பண்ணி என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. உனக்கு 101 வயசு ரோகிணி, இப்போ தான் நான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருக்கேன், நீ இப்போ தான் வருவேன், நான் சீக்கிரம் வந்துருவியா அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ரவியை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு யாருமே ஃபோன் பண்ணலையா, என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு அவளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி என்ன எனக்கு கால் பண்ணுறியா, பண்ணவே மாட்டேன், ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அன்னி முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி அண்ணி மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் நீ எனக்கு ஏன் கால் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. ரவி உங்கள் அம்மா வந்து காரில் உட்காந்து பேச ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு காது தான் வலிக்குது, அதை பார்த்து எனக்கு நான் எங்கே 102 வயசுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே அவங்க முத்தோட அப்பா எந்திரிக்கிறாங்க, தூங்கி எந்திரிக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க கரெக்டாக காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க முத்துவும். என்ன சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் கிச்சனில் 3 பேரும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. 3 பேர் காஃபி குடிக்கிறப்ப இன்றைக்கி ஒரு சிட்டிங் போடலாமா அப்படின்னு, பீர் அடிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு ரவி சொல்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சிட்டிங் போடுறோம் அப்படின்னு முத்தும் சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா ரோகிணியோட அம்மாவுக்கு கால் வருது. ரோகிணியோட அம்மா வந்து யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, கிறிஷோட பெரியம்மா பெரியப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து நான் வந்து கிறிஷை பார்க்கணும் போல இருக்குது, நான் நாளைக்கு ஊருக்கு போகலான்னு இருக்கோம், ஒரு நாள் இருந்துட்டு போகலான்னு இருக்கோம், நீங்கள் கிறிஷை கொண்டாந்து காமிங்க, நாங்கள் பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன், என் பொண்ணு தான் அன்றைக்கி சொன்னால எங்களெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துட்டு போகிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இந்த பக்கம் ரோகிணியோட ஃப்ரெண்டு கிட்ட என்னம்மா பண்ணுறது, இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இது நியாயம் தானே ஆண்டி, இது நீங்கள் பண்ணுறதுல என்ன கஷ்டம், அவங்க சொல்கிறது நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் 3 பேர் மொட்டை மாடியில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வரதை கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்தோடனே என்னடா பண்ணுறீங்க, இதெல்லாம் எத்தனை நாள் நடக்குதுன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா இன்றைக்கி ஒரு நாள் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தான் பண்ணாலும் பாரு, எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு யாரும் இல்லாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா உங்களுக்கு தூக்கம் வரலையான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போனா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்கள், அப்படியே தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பாட்டு பாடிக்கிட்டே இந்த எபிசோட் முடியுது.